நமது தலைமை, நமது தொண்டர்களின் உழைப்பால் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க இந்தோனேஷியா விருப்பம் தெரிவித்துள்ளது என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பரம்பிக்குளம் ஆழியாறு பிரதான கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திமுக அரசின் மெத்தன போக்கால், அலட்சியத்தால், அக்கறையின்மையால், திறமையின்மையால் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தகுதியற்ற கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியது, தகுதியற்ற பேராசிரியர்களை நியமனம் செய்தது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள், அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் உட்பட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கேப்டன் சுப்மன் கில் கழுத்து பகுதியில் லேசான வலி ஏற்பட்டு வெளியேறினார். இந்நிலையில் சிகிச்சைக்காக கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.